ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிஎம்டியோட பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் கலரை சிஎம்டியை யூஸ் பண்ணியே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதையும், சிஎம்டியில் இருக்க ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனையும், அதாவது டாக்குமெண்டேஷனை எப்படி சிஎம்டியில இருந்தே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட் ப்ராம்ப்டோட பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட் என்னன்னா கலர் அப்படிங்கிற கமெண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎம்டியில யூஸ் பண்ற கமெண்டை பத்தின டிஸ்கிரிப்ஷனை சிஎம்டியில இருந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எந்த கமெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அந்த கமெண்ட் டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபார்வர்ட் / கொஸ்டின் மார்க் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா அந்த கமெண்டை பத்தின ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் சிஎம்டிலே உங்களுக்கு வரும். இப்போ இந்த கலர் அப்படிங்கிற கமெண்ட் நம்மளோட ஃபோர்கிரவுண்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அட்ரிபியூட்டை இங்க கொடுக்கணும். அதாவது இந்த அட்ரிபியூட்ல ஃபர்ஸ்ட் இருக்க கலர் வந்து பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகும், செகண்ட் இருக்க கலர் வந்து டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம கொடுக்குற கலர் வந்து டைரக்டா கலரோட நேம் கொடுக்காம இங்க அதுக்கான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் கொடுக்கணும். இப்போ நம்ம கலர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் என்னோட பேக்ரவுண்ட் கலரை ப்ளூக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இங்க ப்ளூக்கான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் வந்து 9 இருக்கு. ஸோ 9 அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டேன். என்னோட ஃபோர்கிரவுண்ட் கலர் அதாவது டெக்ஸ்டோட கலர் நான் பிரைட் ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு எதுல வேணாலும் மாத்தி போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கலர்னு டைப் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் கலருக்காக 9 டைப் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்டர் பண்ணனா பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவா சேஞ்ச் ஆயிடுச்சு, டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட பேக்ரவுண்ட் கலரை பிரைட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம், ஃபோர்கிரவுண்ட் கலரை பிளாக்குக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் கலர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்னோட பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒயிட்டோட ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து எஃப். ஸோ எஃப்னு டைப் பண்ணிட்டேன். பிளாக்குக்கான ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து 0. ஸோ 0ன்னு டைப் பண்ணிட்டேன். என்டர் பண்ணனா இப்போ பேக்ரவுண்ட் பிரைட் ஒயிட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு, என்னோட டெக்ஸ்ட் கலர் பிளாக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்டோட பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஏதாச்சும் கமெண்டை பத்தின டிஸ்கிரிப்ஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிடி கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா சிடின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபார்வர்ட் / கொஸ்டின் மார்க் டைப் பண்ணி என்டர் பண்ணனா அந்த சிடி கமெண்டை பத்தின ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் எனக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்துடும். ஸோ அதை படிச்சு பார்த்து நான் ஈஸியா கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ சீரியஸ்ல கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறமும் சிஎம்டி பத்தின வீடியோஸ் போடலாமா அல்லது வேற ஏதும் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸை நாங்கள் கூடிய சீக்கிரமே போட ட்ரை பண்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிப்ஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏடிபி டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா கூடவே சேர்த்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.